ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோபாலஜியில் ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். ஃபஸ்ட்டு அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் எதில் கேட்பாங்க? 15 மார்க்கில் கேட்கலாம், சில டைம் 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. 15 மார்க்ஸில் கேட்டால் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் போடுவாங்க. அதில் இன்ட்ரோடக்ஷன், பேத்தோஜெனிசிஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், டயக்னோசிஸ், அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட், அப்புறம் ப்ரிவென்ஷன் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் இன்ட்ரடக்ஷனில் வந்து இது ஒரு மல்டி சிஸ்டம் டிசீஸ். இது யாருக்கு மோஸ்ட் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்கு வரும் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. எதில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆர்கானிசம் எது அப்படின்னா மோஸ்ட் காமனாக வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை பயோஜின்ஸ் இதனால தான் வந்திருக்கும். ஸ்ட்ரெப்டோ இம்யூன் ரியாக்ஷனால தான் வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதை வந்து அஃபெக்ட்ஸ், எந்த பார்ட்டை மெயினாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் ஹார்ட், ஜாயின்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட் காமனாக வந்து ஹார்ட்டு, ஜாயின்ட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் எல்லா பார்ட்டையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் வந்து எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் ரிசால்வ் ஆகிடும். எக்ஸப்ட் எது ரிசால்வ் ஆகாது அப்படின்னா ஹார்ட்டில் அந்த கார்டியாக் வால்வுலார் டேமேஜ் இது மட்டும் ரிசால்வ் ஆகாது. மற்ற எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் ரிசால்வ் ஆகிடும். இந்த ஹார்ட்டில் இது வந்து வால்வில் இன்வால்வ் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த செக்ஸை மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ரெண்டு செக்ஸையும், போத் செக்ஸஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் மோஸ்ட் காமன் அப்படின்னா எந்த செக்ஷன் அப்படின்னா ஃபீமேல் மோர் தென் மேல். இதில் ரெக்கரன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மோர் ரெக்கரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ப்ரொலாங் ஆகும். நான் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப். மோஸ்ட் காமனாக யாருக்கு வரும் அப்படின்னா சில்ட்ரன் எந்த ஏஜ் குரூப்னா 5 to 14 இயர்ஸ். இந்த குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு சொன்னால இது வந்து எப்படி சில்ட்ரனுக்கு வந்திருக்கும் அப்படின்னா சோர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக தான் வரும். இந்த சோர் த்ரோட் வந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் வரும். இந்த ஆட்டோஇம்யூன் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதோட பேத்தோஜெனிசிஸ் பார்க்கலாம். எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. பேத்தோஜெனிசிஸில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூஆர்டினா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கை முன்னாடி சொல்லி நல்லா குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கை இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதுதான் அந்த சோர் த்ரோட் மூலிமா வந்திருக்கும். இதில் வந்து இந்த குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸில் வந்து நிறைய சீரோ டைப் இருக்குது. இதில் எம் சீரோ டைப்பில் நிறையா வேரியன்ஸ் இருக்குது. என்னென்னா 1, 3, 5, 6, 14, 18, 19 இந்த மாதிரி நிறையா இருக்கும். 24, 27, 29. இதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 3, 5 அடுத்து வந்து 18, 24 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் HLA DR7 அடுத்து வந்து HLA DR4. இவங்க வந்து மோர் சசப்டபிள் ஆட்டோஇம்யூன் தியரி. இந்த ஆட்டோஇம்யூன் தியரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மாலிகுலார் மிமிக்ரி அப்படின்னா இதில் என்னென்னா இந்த நம்ம உடம்பு வந்து இப்போது அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் குரூப் ஏ ஆன்டிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த குரூப் ஏ அந்த ஆர்கானிசம் நம்ம உடம்பு என்ன ஆகும்னா இந்த ஆன்டிஜெனிக் அகேன்ஸ்ட் நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை மட்டும் அட்டாக் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்ன பண்ணுன்னா இது கிராஸ் ரியாக்ட் பண்ணும். எதோட கிராஸ் ரியாக்ட் பண்ணுன்னா ஜாயின்ட்ஸு, அதே மாதிரி ஹார்ட்லேயும் வந்து கிராஸ் ரியாக்ஷன் வரும். என்ன ப்ரோட்டீன் இதில் கிராஸ் ரியாக்ட் பண்ணுது, என்ன ப்ரோட்டீனுக்கு எகென்ஸ்டாக கிராஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா எம் ப்ரோட்டீன்ஸ். இந்த எம் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹார்ட்லேயும் இருக்கும், ஜாயின்ட்ஸ்லேயுமே இருக்கும். எம் ப்ரோட்டீன் மெயினாக எந்த ஆர்கானிசம் இருக்குது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆன்டிஜனில் இந்த எம் ப்ரோட்டீன் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஹார்ட்டில் இருக்கிற எம் ப்ரோட்டீனையும் ஹார்ட்டில் இருக்கிற ஜாயின்ஸில் இருக்கிற அந்த எம் ப்ரோட்டீனை அட்டாக் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த டிசீஸ் வருது. ஏன்னா ஹார்ட்டில் வேல்வ்ஸ் அட்டாக் பண்ணும்போது என்ன வரும்? ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் போகலாம். இது எப்போ வரும்னு நான் சொல்லியிருந்தேன் 3 weeks ஆஃப்டர் 3 weeks ஆஃப் சோர் த்ரோட். முன்னாடியே அவங்க வந்து இப்போது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க நமக்கு சோர் த்ரோட்டாக தான் மோஸ்ட் காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க. முன்னாடியே வந்து சோர் த்ரோட் தான் இருந்திருக்கும் மோஸ்ட் காமனாக. இல்லை அப்படின்னா சப்கிளினிக் சோர் த்ரோட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகும்போது சப்கிளினிக்கலாக இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கும் சப்கிளினிக்கல். ஓகே, ஏஆர்எஃப் வந்து யாரை மோஸ்ட் காமனாக வந்து எங்கே மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட்டு, ஜாயின்ஸ். வேறு எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நிறைய இடத்துல எங்கன்னா ஹார்ட்டு, ஜாயின்ஸுக்கு அடுத்து ஸ்கின்னு, பிரெயின் இங்கே அஃபெக்ட் பண்ணும். இது வரனால நமக்கு என்ன வரும்னா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இது மோஸ்ட் காமன் மேனிஃபெஸ்டேஷன்.
மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி ஆகும்னா அஃபெக்ட் ஆன ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன ஜாயின் இன்வால்வ் ஆகுது. பாலினா வந்து மெனி ஜாயின்ஸ். ஸோ ஒரு ஜாயின்லேருந்து இன்னொரு ஜாயின் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஜாயின் வந்து மாறி மாறி இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகும் அந்த ஜாயின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ல வந்து ஹார்ட் ஸ்வெல்லன், அடுத்து வந்து ரெட், அது தொட்டால் நமக்கு வந்து டெண்டர்னஸ் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜாயின் விட்டு ஒரு ஜாயிண்ட் அப்படியே ஜம்ப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் இது மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரைட்டிஸ். மோஸ்ட் காமனாக எந்த ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா நீஸ், அப்புறம் ஆங்கிள், நெக்ஸ்ட்டு ஹிப்பு, அடுத்து எல்போ, இந்த ஜாயின்ஸ்லாம் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அடுத்து பேன்கார்டைட்டிஸ்னால் வந்து என்னென்னா ஹார்ட்டில் வந்து எண்டோகார்டியம், பெரிகார்டியம், மயோகார்டியம் இருக்கா, எல்லா இடத்துலையும் எண்டோ, பெரி, மயோ இந்த 3 கார்டியத்துலேயும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எண்டோகார்டைட்டிஸ், மயோகார்டைட்டிஸ், அடுத்து வந்து பெரிகார்டைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சப்குட்டானியஸ் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சப்குட்டானியஸ் நாடியூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெயின்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மால் நாடியூல்ஸாக இருக்கும், அதே மாதிரி அது மொபைலாக இருக்கும் அந்த லம்ப். ஓகேங்களா. இது எந்த இடத்துல மோஸ்ட் காமனாக இருக்கும் அப்படின்னா இந்த சப்குட்டானியஸ் நாடியூல் வந்து போனி ப்ராமினன்ஸ் அங்கே தான் இருக்கும். பர்டிகுலராக எங்கே இருக்கும் அப்படின்னா ஹேண்ட்ஸ், ஃபீட், எல்போ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொரியா. என்ன டைப் ஆஃப் கொரியா அப்படின்னா சிண்டன்ஹம்ஸ் கொரியா. இந்த கொரியாலாம் இருக்கும். கொரியா அப்படின்னா என்னென்னா தெரியும், அப்நார்மல் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ். நம்ம வாலண்டரியாக நவுத்த மட்டும் அதே தானாகவே ஆடுறது. இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டான்சிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்டு லிம்ஸ். நெக்ஸ்ட் எரித்திமா மார்ஜினேட்டம் அப்படின்னா மேக்குலார் ரேஷஸ் இருக்கும். பிங்க் கலர் மேக்குலார் ரேஷஸ் இருக்கும். அது வந்து நம்ம வரும் போகும் அதே மாதிரி தான் மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான் இதுவும் எரித்திமா மார்ஜினேட்டம். நெக்ஸ்ட் வந்து இது டயக்னோசிஸ்க்கு வந்து ஜோன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு க்ரைட்டீரியா தந்திருக்காரு. மாடிஃபைட் ஜோன்ஸ் க்ரைட்டீரியாங்கிறது இப்போது 2015 இது பண்ணது. இது வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து மேஜர் க்ரைட்டீரியா, நெக்ஸ்ட் வந்து மைனர் க்ரைட்டீரியா. மேஜர் க்ரைட்டீரியா ஃபார் லோ ரிஸ்க் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். மைனரும் அதே மாதிரி லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க், இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆர்டைட்டிஸ் ஃபஸ்ட்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தோமா, அங்கே ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதானே அந்த ஆர்டரில் தானே அப்பியரன்ஸ்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒன்லி பாலிஆர்த்ரைட்டிஸ் தான், மோனோஆர்த்ரைட்டிஸாக இருக்குது. எல்லா ஜாயின்ஸ் நிறையா ஜாயின்ஸ் நல்லா இருக்கும். இது லோ ரிஸ்க் பாப்புலேஷனில். நெக்ஸ்ட் வந்து கார்டைட்டிஸ். அடுத்து வந்து கொரியா. அடுத்து வந்து சப்குட்டானியஸ் நாடியூல்ஸ். அங்கே நம்ம பார்த்தோம்னா சிம்டம்ஸ் அப்படியே வரும். எரித்திமா மார்ஜினேட்டம். ஓகேங்களா. அடுத்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷனில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது இருந்தால் வந்து மேஜர் க்ரைட்டீரியா வரும் அப்படின்னா கார்டைட்டிஸ். அதே தான் அங்கேயும் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ன டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், அங்கே வந்து மோனோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களும் வரும். ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் மோனோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலே இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துருவாங்க. பாலிஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தது வந்து என்ன, ஒன்லி பாலிஆர்த்ரைட்டிஸ். எது லோ ரிஸ்க் பாப்புலேஷனில் வந்து பாலிஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் மட்டும்தான், லோ ரிஸ்க் பாப்புலேஷன் பாலிஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது மேஜர் க்ரைட்டீரியா வரும். இது வந்து மோனோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலே மேஜர் க்ரைட்டீரியா வந்துடும். அடுத்து வந்து பாலிஆர்த்ரால்ஜியா. நெக்ஸ்ட்டு கார்டைட்டிஸ். அடுத்து வந்து கொரியா. அடுத்து சப்குட்டானியஸ் நாடியூல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எரித்திமா மார்ஜினேட்டம். நெக்ஸ்ட் மைனர் க்ரைட்டீரியா வந்து என்னென்னா பாலிஆர்த்ரால்ஜியா. லோ ரிஸ்க் பாப்புலேஷன்னா வந்து பாலிஆர்த்ரால்ஜியா. ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னா அங்கே பார்த்த மாதிரி தான். இங்கே என்ன பார்த்தோம், மோனோ ஆர்த்ரைட்டிஸ் இன்வால்வ் இருக்கும், இங்கே மோனோ ஆர்த்ரால்ஜியா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் பைரெக்சியா ஃபீவர் இருக்கும். ஹைப்பர் பைரெக்சியானா வந்து எவ்வளோ வேணும்னா greater than 38.5 டிகிரி செல்சியஸ். இங்கேயும் ஹைப்பர் பைரெக்சியா இருக்கும், ஹை ரிஸ்கில் ஹைப்பர் பைரெக்சியா. ஆனால் எவ்வளோ இருந்தால் வந்துடும் அப்படின்னா greater than or equal to 38 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ESR கவுண்ட். ESR வந்து greater than or equal to 60 mm/h இல்லைனா CRP greater than or equal to 3 mg/dL. இங்கே ESR எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹை ரிஸ்கில் greater than or equal to 30 mm/h. C reactive protein எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா greater than or equal to 3, இதே தான் அங்கே இருக்கிறதே தான், 3 g/dL. இங்கே வந்து PR இன்டர்வல் வந்து ப்ரொலாங் ஆகிருக்கும். ப்ரொலாங்டு PR இன்டர்வல் சேம் இங்கே அப்படி தான். PR இன்டர்வல் வந்து ப்ரொலாங் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னா இனிஷியலாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 மேஜர் க்ரைட்டீரியாவையும் 2 மேஜர் க்ரைட்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இல்லை அப்படின்னா 2 மேஜர் க்ரைட்டீரியா இருந்தால் அது இனிஷியல் ARF எடுத்துப்பாங்க. இல்லைனா 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர். இதே அடிக்கடி ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்னா எது இருந்தால் அது ரெக்கரண்ட் ARF எடுத்துப்பாங்க அப்படின்னா 2 மேஜர் இருக்கணும். அதே மாதிரி தான். இல்லைனா 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர். இல்லை அப்படின்னா
அதே தான் 3 மைனர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதில். இந்த இதில் வந்து எப்படி 2 மேஜர் இங்கே 2 மேஜர், 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர் இங்கே 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர். இது இல்லாமல் வந்து ரெக்கரண்டாக இருந்தால் 3 மைனர் இருந்தால் ரெக்கரண்டாக கூட எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. ட்ரீட்மெண்ட்டில் வந்து த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் தான். அது என்ன டைப், என்ன பென்சிலின் அப்படின்னா பெனிசிலின். அது வந்து என்னன்னா இந்த பேர் வந்து அமாக்சிலின் ஆர் அமாக்சிசிலின். எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், எந்த ரூட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த ரூட்டில் எடுத்துப்போம் அப்படின்னா ஓரல். அடுத்து எவ்வளோ நாள் எடுத்துப்போம் அப்படின்னா 10 days. இல்லைனா வந்து வேறு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐஎம்மா வந்து பென்சாதைன் பென்சில் எடுத்துக்கலாம். பென்சாதைன் பெனிசிலின் ஜி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது சிங்கிள் டோஸாக தான் எடுத்துப்பாங்க. சிங்கிள் டோஸாக 1.2 மில்லியன் யூனிட்ஸ் 1.2 மில்லியன் யூனிட்ஸ் எடுத்துப்பாங்க. இதோட சேர்ந்து சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஃபீவர் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஆஸ்பிரின் தருவாங்க. ஃபீவர், ஜாயின்ட் பெயின், அப்புறம் அந்த ஆர்த்ராலஜியா, இது அதாவது ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ராலஜியா, ஃபீவர் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஸ்பிரின் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது இல்லை. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ப்ரிவென்ஷன் தான் வந்து தி இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம ஷோர்ட் த்ரோட் இருக்கும்போதே கரெக்டாக க்யூர் பண்ணிட்டா இவ்வளோ காம்ப்ளிகேஷன் நமக்கு வராது. ஸோ ஷோர்ட் த்ரோட் வந்து அதுக்கப்புறம் தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ ஷோர்ட் த்ரோட் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்த ஷோர்ட் த்ரோட்டை சரி பண்ணிட்டா நமக்கு இதெல்லாம் வராது. ஓகேங்களா. பெனிசிலின் ஸ்டார்டிங் ஷோர்ட் த்ரோட் வரும்போதே பெனிசிலின் வந்து எடுத்துக்கணும். அதாவது வித்தின் 9 days எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வராது. எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா மினிமம் 5 to 10 days எடுத்துக்கணும். சப்போஸ் பெனிசிலின் அலர்ஜி இருந்துச்சுன்னா எரித்ரோமைசின் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டரியாக வந்து சப்போஸ் இப்போ வந்துருச்சு, வந்தது வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மெயின் ஸ்டே ஃபார் த ஏஆர்எஃப் அண்ட் ஆர்எஸ்டி என்ன அப்படின்னா இந்த செகண்டரி ப்ரிவென்ஷன் தான். இந்த செகண்டரி ப்ரிவென்ஷனில் வந்து நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெக்கரன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம லாங் டேர்மாக வந்து பென்சிலினை வந்து ப்ரொஃபைல் ஆக்சிஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து எடுத்துப்போம் அப்படின்னா இன்ட்ராமஸ்குலார், அங்கே பார்த்தது தான் பென்சாதைன் பென்சிலின் ஜி. இதுதான் நம்ம லாங் டேர்ம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எவ்வரி 4 weeks வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து எரித்ரோமைசின் எடுத்துக்கலாம். இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 250 mg எவரி டே ட்வைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட டியூரேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட கார்டைட்டிஸ் இன்வால்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போது ஏஆர்எஃப் வித்தவுட் கார்டைட்டிஸ் அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் இருக்குன்னா 5 வருஷம் இருக்கும். ஆஃப்டர் லாஸ்ட் அட்டாக் 5 years ஆஃப்டர் லாஸ்ட் அட்டாக், இல்லைனா வந்து 21 years ஏகோ. இது ரெண்டில் எது வந்து அதிகமாக இருக்கும் அந்த டியூரேஷன் வந்து நம்ம எடுத்துக்கோம். அடுத்து ஏஆர்எஃப் வித் கார்டைட்டிஸ் பட் நோ ரெசிடியூவல் வால்வுலார் டிசீஸ், எந்த ஒரு வால்வுலார் டிசீஸ் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து 10 years போகிற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் லாஸ்ட் அட்டாக். அதே தான். இல்லைனா வந்து 21 years ஆஃப் ஏஜ் ஏகோ. ஓகேவா. இது ரெண்டில் எது டியூரேஷன் அதிகமாக இருக்கோ நம்ம அதை தான் அந்த டியூரேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஏஆர்எஃப் இது பெர்சிஸ்டன்ட் வால்வுலார் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னா 10 years, அதே 10 years அதே ஆஃப்டர் லாஸ்ட் அட்டாக், இல்லை அப்படின்னா 40 years ஆஃப் ஏஜ் ஆகும். இதில் எது வந்து பெருசாக இருக்கும் அந்த டியூரேஷன் தான் இருக்கும். சில டைம் வந்து லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கும். தேங்க்யூ.